மத்தேயு 5:6வது வசனம் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தில் வரும் 8 பாக்கியவான்கள் பற்றிய போதனைகளில் ஒரு பகுதியாகும். இந்த வசனத்தின் தமிழ் விளக்கம் பின்வருமாறு. வசனம்: நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியடைவார்கள். விளக்கம்: இங்கு நீதி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புனிதமான வாழ்க்கை, அவருடைய கட்டளைகளைப் பின்பற்றுவது மற்றும் அவருடைய நீதியைத் தேடுவது ஆகியவற்றை குறிக்கிறது. பசிதாகமுள்ளவர்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நீதியையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ராஜ்யத்தின் மாண்புகளையும் ஆவலோடு தேடுபவர்களை குறிக்கிறது. இது ஒரு ஆன்மீக பசி மற்றும் தாகம், அதாவது கர்த்தருடன் நெருக்கமான உறவு கொள்ளவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் உள்ள ஆழமான விருப்பம். இயேசு கிறிஸ்து இங்கு வாக்குறுதி அளிக்கிறார், இப்படிப்பட்டவர்கள் திருப்தியடைவார்கள். இதன் பொருள், அவர்கள் தேடும் நீதியும் கர்த்தருடைய இருப்பும் அவர்களுடைய ஆன்மீக தேவைகளை பூரணமாக நிறைவு செய்யும். இது உடனடியாகவோ அல்லது பரலோகத்தில் முழுமையாகவோ நிறைவேறலாம். கர்த்தரைத் தேடுவோர் அவருடைய கிருபையாலும் அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிரப்பப்படுவார்கள். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவைப் பின்பற்றுபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவருடைய நீதியைத் தேட வேண்டும் என்று ஊக்குவிக்கிறது. உலக ஆசைகளைத் தேடுவதற்கு பதிலாக கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் தேடுவது நம்மை உண்மையான திருப்திக்கு இட்டுச் செல்லும். இயேசு கிறிஸ்துவை மையமாகக் கொண்ட வாழ்க்கை நம்முடைய ஆன்மீக பசியை தீர்க்கும் ஒரே வழியாகும். இந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவருடைய நீதியைத் தேடுவோருக்கு அவருடைய பரிபூரண திருப்தியை வாக்குறுதியாக அளிக்கிறது.